அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளார். அதேபோல பல நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சீனாவுக்கு 145% வரியை டிரம்ப் விதித்தார். இருப்பினும் 30% மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய சூழலில் டிரம்ப் அதிக வரிகளை விதித்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவும் பிரேசிலும் தான். நம் நாட்டை போலவே பிரேசிலுக்கும் டிரம்ப் 50% வரிகளை விதித்துள்ளார். வரியை தாண்டி இரண்டு நாடுகளுக்கும் இன்னும் சில விஷயங்களில் ஒற்றுமை இருக்கிறது. அதாவது இந்தியாவை போல பிரேசிலுக்கும் அமெரிக்கா தான் ஏற்றுமதி சந்தையாக இருக்கிறது. அதே போல நம் நாடு எப்படி அமெரிக்காவை விட அங்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதோ அதே பாணியை தான் பிரேசிலும் கடைபிடித்து வருகிறது. இதனால் வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி டிரம்ப் பிரேசிலுக்கும் வரியை தீட்டிவிட்டார். அது மட்டுமின்றி இந்தியாவும் பிரேசிலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முக்கியமான நாடுகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது உலகளாவிய வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை அறிமுகம் செய்யும் திட்டத்தை வைத்துள்ளது. இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளை குறிவைத்து டிரம்ப் சீண்டி வருகிறார். இந்த கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்பட 10 நாடுகள் உள்ளன. தற்போது டிரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் வரி போடுவது என்பது அவர் மீது அனைவருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையேதான் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, சீனா, பிரேசில், இந்தியா ஆகிய நாடுகள் கைகோர்த்துள்ளன. இப்படியான சூழலில்தான் செப்டம்பர் 8ஆம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் ஆன்லைன் கூட்டத்தை பிரேசில் அதிபர் லூலு டா சில்வா கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை பற்றி விவாதிப்பதுதான். மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிப்பது. டிரம்பை சீண்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் கரன்சி பற்றியும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் இந்த பிரிக்ஸ் கூட்டம் தற்போது பெரும் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. பிரதமருக்கு பதிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். அதேபோல பிற உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அமெரிக்கா தலைமையிலான G7 நாடுகளின் கூட்டமைப்பு வலிமை கொண்டதாக தெரிந்தாலும் அது பெயரளவுக்கு மட்டும்தான் என நிதி ஆலோசகர் CA நிதின் கௌசிக் விமர்சித்திருக்கிறார். தற்போது G7 நாடுகளின் இடத்தை பிரிக்ஸ் வேகமாக கைப்பற்றி வருவதாகவும் கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், உலகின் தலைமை பொருளாதார மற்றும் அரசியல் சக்தியாக அமெரிக்காவின் காலம் முடிந்துவிட்டது. இது கடுமையான உண்மை. அமெரிக்காவின் வீழ்ச்சி கடந்த கால பேரரசுகளின் சரிவை ஒத்திருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளாக அமெரிக்கா இடைவிடாமல் வளர்ந்தது. ஆனால் அதன் உச்சநிலை 12-15 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டப்பட்டு விட்டது. இப்போது ஒவ்வொரு பேரரசும் எதிர்கொள்ளும் அதே சரிவு பாதையில் அமெரிக்காவும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சரிவு அரசியல் ரீதியானது மட்டுமல்ல, பணம், சக்தி மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஏற்பட்ட கட்டமைப்பு மாற்றங்களாலும் உருவானது. உலகளாவிய அதிகார மாற்றம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெயரளவில் G7 நாடுகள், அதாவது அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, கனடா, இந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDPயில் சுமார் 43% கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட $29 டிரில்லியன், அதாவது 25 லட்சம் கோடி, அதாவது உலக பொருளாதாரத்தில் 28% பங்களிப்புடன் வேகமாக முன்னேறி வருகின்றன. கொள்முதல் சக்தி மந்தநிலை அடிப்படையில் பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 35% பங்கு வகிக்க G7 நாடுகள் வெறும் 30% மட்டுமே கொண்டிருக்கிறது. இதன் மூலம் உலக பொருளாதார சமநிலை ஏற்கனவே மாறிவிட்டது. இந்த மாற்றம் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. இந்த உலகளாவிய மாற்றத்தின் முக்கிய உந்து சக்திகளாக சீனாவும் இந்தியாவும் இருக்கின்றன. சீன பொருளாதாரம் $19.2 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் $4 டிரில்லியன் வளர்ந்துள்ளது. இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் ஜெர்மனியை விஞ்சும் நிலையில் உள்ளது. கடந்த 2024இல் 6.5% அல்லது அதற்கும் அதிகமான வளர்ச்சியுடன் பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் உலக வர்த்தக ஒருங்கிணைப்புடன் இந்தியா முன்னேறி வருகிறது. மின்சார வாகன துறையிலும் தொழில்நுட்ப மாற்றம் நிகழ்ந்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த BYD நிறுவனம்
டெஸ்லாவை விஞ்சி முன்னணியில் உள்ளது. கடந்த ஆண்டில் BYD சுமார் $107 பில்லியன் வருவாய் ஈட்டியது. அதே நேரத்தில் டெஸ்லா $97 பில்லியன் வருவாயை மட்டுமே ஈட்டியது. மேலும் BYD டெஸ்லாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான வாகனங்களை விற்பனை செய்தது. இருப்பினும் அமெரிக்காவில் BYD கார்களை நீங்கள் பார்க்க முடியாது. இதற்கு ட்ரம்ப் ஆட்சியில் 27%, பின்னர் பைடன் ஆட்சியில் 100%, இருந்த கடுமையான வர்த்தக வரி விதிப்புகளே காரணம். இது அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் பாதுகாப்பு வாதம் என்பது தற்காலிக நிவாரணம். நீண்டகால போட்டியில் புத்தாக்கமே வெல்லும். பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு காலத்தில் கடலை ஆண்டார்கள். இன்று அவர்கள் அந்த பேரரசின் நிழலாகவே உள்ளனர். அமெரிக்காவும் அதே பாதையில்தான் செல்கிறது. அந்த பயணம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. முதலீட்டாளர்களுக்கான நடைமுறை அறிவுரையாக அமெரிக்க பங்குகளில் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்ளும் அதே வேளையில் பிரிக்ஸ் தொடர்பான பொருட்கள், நாணயங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை கவனிக்க வேண்டும். 27ஆம் நூற்றாண்டு அமெரிக்காவுக்கு சொந்தமானது போல 21வது நூற்றாண்டு ஆசியாவுக்கு சொந்தமானதாக இருக்கலாம். பேரரசுகள் ஒரே இரவில் வீழ்ச்சியடையவில்லை. படிப்படியாக தங்களது பலத்தை இழக்கின்றன. இறுதியில் அரசியல் ஒப்புக்கொள்ள மறுக்கும் உண்மையை எண்கள் உறுதிப்படுத்தும். முடிசூட்டுதல் ஏற்கனவே மாறிவிட்டது என கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.